வணக்கம் ஃபியூச்சர் மைனர்ஸ். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு க்ளூ தந்திருக்கு, ரைட்டா? இன்னைக்கு க்ளோசிங்கில். ஆனால் அந்த பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உண்மையிலே இந்த மாதிரி ட்ரேடபுளான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, இல்லைனா வந்து நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணுமா அப்படின்றது தான் இன்னைக்கு ரீட்டெயிலரோட மேஜர் தாட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ட்ரேடிங் டேஷ்போர்டு என்ன பார்க்க போகிறோம், இம்பார்ட்டண்ட்டாக நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன லெவல்ஸ் வந்து இன்னும் இருக்கு, என்னென்ன லெவல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், மைல்டு புல்லிஷ், ஞாபகம் இருக்கா? மார்க்கெட் இன்னைக்கு என்ன 120 பாயிண்ட் டவுன் தானே. உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், அந்த பொசிஷன் என்ன இருக்குன்னு அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக எப்பவுமே என் சைடில் இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து எப்பவுமே பார்க்கலாம். ஃபைனலாக இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஆஃப் த டே நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நான் அதையே வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்கு போகலாம். ஸோ வெல்கம் டு டெய்லி மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் டேஷ்போர்டு பார்த்துக்குவோம். ட்ரேடிங் டேஷ்போர்டு ஓகேவா, நான் இங்கேயும் திரும்பி வந்து 1 hour சார்ட் தான் வச்சிருக்கிறேன். நான் அகைன் உங்களுக்கு வந்து லைவாகவே சார்ட்டாக காமிக்க போகிறேன். பட் ஆனால் என் பயஸ் என்னது இப்போவும் நான் சொல்கிறேன், என்னோட பயஸ் நியூட்ரல். ஏன் அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே வந்து 24,600 700 வந்து நான் பியரிஷ் பொசிஷன் தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன்னா. ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு புல் பேக் வந்தால் ஒரு சின்ன பவுன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் டிசிசிவாக எந்த லெவலும் உடையாமல் இருந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ அப்போ இந்த ஜோனில் சென்டராக இருக்கிறதுனால அகைன் 24,100க்கும் 24,700க்கும் நடுவில் இருக்கிறதுனால நான் நியூட்ரலா அப்படின்றத வச்சிருக்கேன். அதை எப்படி எடுத்துக்கலாம்னா லாங் டேர்ம் பொசிஷன்ஸ், நான் மந்த்லி பொசிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பேரிஷாக வச்சிருக்கிறேன். க்ளோசர் எக்ஸ்பைரி பொசிஷன்ஸ்லாம் நான் வந்து ஸ்லைட் புல்லிஷ் இருக்கிறேன், ஏன்னா ஒரு புல் பேக் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ட்ரெண்ட் வந்து ஸ்டில் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கு, இன்னும் கிளியராக வந்து ஒரு பிரேக் டவுன் ட்ரெண்ட் வரல. அதுக்கு என்ன லெவல்ஸ் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரிஸ்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ நான் இங்கே ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காது. நான் எப்போ வந்து நான் ரிஸ்க் 4/5 இல்லைனா 5/5 அப்படின்னா 4/5 5/5லாம் இருந்தாலே என்ன அர்த்தம்னா நான் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் வந்து பயங்கர கன்விக்ஷனோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோட ரிஸ்க்கை பார்ப்பேன். அதே மாதிரி கான்ஃபிடென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்ல லோ ரிஸ்க் இருக்கணும், ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் தான் அப்படியே மிடில் இருக்கிறதுனால என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 6ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டேரெக்டாக சார்ட்லேயே பார்த்துடலாம். ஸோ நம்ம முன்னாடி நேற்று பார்த்த மாதிரியே வந்து நான் சார்ட் வந்து ஜஸ்ட் புல்லிங்க, சரிங்களா? இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வில் கம் டவுன் ஃப்ரம் ஹவர்லி சார்ட்லேருந்து வருவோமே. நேற்று நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சார்ட்லேருந்தே வருவோம். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் சரியா, திரும்பி வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ சார்ட்டாக பார்த்தீங்கன்னா இது அந்த சேனலில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கிது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இது நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஓகே தான். இது ஃப்ளாக் போலுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஒரு அப்பு கன்சாலிடேஷனும் சொல்லுவாங்க, சரியா? மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அதுதான் பார்க்கணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதான் இது ஒரு மாதிரி வந்து இன்னும் குழப்பத்தினால நிற்கிது. இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னா நான் பார்க்குற டெக்னிக்கல்ஸில் இன்னும் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக ஃபார்ம் ஆகலை. பட் நான் ஜென்ரலாக எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த மாதிரி இடத்துல லாங்ஸ் எடுப்பேன், அதுவும் ஸ்ட்ராட்டஜின்றதுனால. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து ஷார்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுவேன். நடுவில் இடைப்பட்ட காலம் இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டை பேஸ் பண்ணியும் இதை வந்து நான் புல்லிஷோ பீரிஷோ வந்து ரெகுலராக மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இப்போ இதனால வந்து எனக்கு வந்து கிளீனாக தருது, இது வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு கிளியராக இல்லை, மிடில் இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் 24,100 தான் நான் பேசிக்காக நல்லா ரிஸ்க் எடுக்கிற ஒரு லாங் எடுக்கிற பொசிஷனாக இருக்கும். அது ரீசன் வந்து இந்த ரைஸுக்கு இது புல் பேக்குன்ற மாதிரி இருக்கும், இது கேப் சப்போர்ட்ன்ற மாதிரி இருக்கும், பழைய இடத்துல நிறைய தடவை ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து வந்துச்சுன்னா நான் மேபி என்னோட ரிஸ்க்கும் என்னோட கான்ஃபிடன்ஸும் வந்து நல்லா ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாக வர்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இன்னோட டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும். பட் இனி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அகைன் வில் கோ பேக் டு ஒரு பிபிடி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அகைன் நான் வெயிட் பண்ணுறதே வந்து அகைன் அந்த லோவர் கன்ஃபர்மேஷன் தான். இப்போ நான் சப்போர்ட் வரைஞ்சேன் பார்த்தீங்களா சார்ட்டில், அந்த சப்போர்ட் வந்து உடையணும் அப்படின்றத தான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பல்சிவ் என்ட்ரிஸ்னா நம்மளை தூண்டி ஒரு சிலத்தில் என்ட்ரி எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்காதீங்க, கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட சேயிங்காக இருக்குது. அப்புறம் இனி என்ன நடந்துச்சு, இன்னையோட 3 கீ அப்சர்வேஷன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக எதாவது மாறி இருக்கா, இல்லை லோவர் டைம் ஃப்ரேமில், இல்லைனா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஜோன், இல்லைனா சப்போர்ட் எதனா வந்து ப்ரீச் ஆயிருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த கீ டேக்காவை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னா இன்னைக்கு என்ன சேஞ்ச் ஆச்சு, நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது வந்து இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அகைன் கமிங் பேக் டு நான் சார்ட்ஸ் எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா காலையில எப்பவுமே நம்ம அந்த 15 மினிட்ஸ் சார்ட் பார்ப்போம்ல, சரியா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ ஹை பார்ப்போம், சரியா? அது என்னாச்சு, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து லோ ஆச்சு, அப்புறம் ஓப்பன் வந்து அடுத்த கேண்டிலே வந்து அது உடஞ்சுதா, சரி இது உடஞ்சுது. அப்புறம் நம்ம நேற்று 2 நாளா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த 520 லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து உடஞ்சது இல்ல, அப்ப காலையிலேயே டிசிசிவா அந்த லெவல் வந்து உடஞ்சிருச்சு. காலையில் என்ன நடந்துச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ்ல வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 டேஸ் லெவல் வந்து வந்தா அடுத்த லெவலில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் நேற்று வீடியோல, ஞாபகம் இருக்கா? 24,420 தான் சப்போர்ட்னு பார்த்தோமா. இனி லோ பாருங்க, ஏன் அந்த சப்போர்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்களா, கரெக்டா அதோட ஓவர்லாப் ஆகி மார்க்கெட் வந்து தோ எக்ஸ்பைரியா இருந்தாலும் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல அந்த லோ வந்து உடஞ்சு அடுத்த சப்போர்ட் லெவல்ல போய் உட்காந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தானே கேள்வி, சரியா? இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, மேஜரா லாஸ்ட் 2 டேஸோட ஹை, ஓகேவா, உடஞ்சிருக்கு, ஒரு பிரீச் வந்து நடந்திருக்கு. ஆனா ஸ்விங்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான். நிறைய தடவை வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தேன், ஸ்விங்கா அப்படின்னா இப்போ இந்த ஜோன் வந்து இதான் வந்து அந்த புல் பேக் லோ ஆக்டிவான ஜோனு. ஸோ இந்த லோ உடஞ்சிடுச்சுன்னா பியர்ஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. இது வந்து என்னன்னா லாங் டேர்ம் பிஎஸ்ஏ வந்து உள்ள வந்துடும், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் பிஎஸ்ஏ வந்து உள்ள வந்துருவாங்க. இப்போ நேற்று 2 நாள்ல உடஞ்சதுக்கே ஸ்லைட் அந்த மொமெண்டம் பிஎஸ் எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க, இந்த பிடிஎஸ்டி எடுக்கிறவங்க, சரியா? அதுதான் ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும். பட் இங்க இருந்து என்ன நடக்க போகுது, இப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும்? அப்போ இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நேற்று 2 நாளோட லோ உடஞ்சது ஃபர்ஸ்ட், அது ஒரு சின்ன ஹிண்ட், ஓகேவா? புலிஷ்னஸ் வந்து பெருசா வந்து ஸ்டால் ஆனதுக்கும் அப்புறம் ஃபர்தரா இப்போ இந்த லெவல் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நோட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நெக்ஸ்டா என்ன லெவல் வருது, இப்போ நாளைக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்றதையும் வந்து அடுத்த பாயிண்ட்ல வந்து பார்த்துருவோம். இப்போ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா வீக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபிளாட்டாக இருந்துச்சு. இன்னொன்று யூஎஸ் ஆயில், நம்ம எப்பவுமே பார்க்குற யூஎஸ் ஆயில், க்ரூட் ஆயிலோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த நைட் வந்து கண்டிப்பாக நேற்றுலாம் வந்து 80 அப்படின்ற மாதிரி சுற்றி இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட வந்து 83.4 84 வரைக்கும் தொட்டுச்சு. நீங்கள் சார்ட்டாவே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது அழகாக மேலே இறங்கி அழகாக மேலே போச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டாக ஒரு புல் பேக் தான் கொடுக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் சார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த ட்ரெண்ட் லைனை ரீச் ஆகி, சரியா, அது பாட்டு நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சது. அப்புறம் இன்னைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால கடைசியில சிஏஎஸ்ல வந்து ஒன்றும் பெருசா மூவ் இல்லை. வேணா முதல்ல நம்ம ஒரு 2-3 நாள் தான் பார்த்தோம் அந்த சிஏஎஸ் ஆக்டிவிட்டியில வந்து 200 பாயிண்ட் 150 பாயிண்ட். இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த 3:15 க்ளோஸ் ஆகும்போது ஸ்பாட் வந்து 24,415 இருந்துச்சு. ஒரு 20 பாயிண்ட் தான், எக்ஸ்பைரிக்கு 20 பாயிண்ட் தான் பெருசா வந்து டிஃபரன்ஸா வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து நாளைக்கு என்ன ஆகும்னா, ஒன்றும் அன்லஸ் அண்ட் அன்டில், ஓகேவா, அன்லஸ் அண்ட் அன்டில் எதுவும் நியூஸ் வராத வரைக்கும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். அப்போ நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்தது தானே, ஏன் வந்து இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஆயில் தான். இந்த வெஸ்ட் ஏஷியா வார் இருக்குது பார்த்தீங்களா, ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற போரை வந்து மெஷர் பண்ற ஒரு கருவியா இருக்கும். ஸோ இப்போ யூஎஸ் ஆயில் வந்து கண்டிப்பா 4.5% ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கான இம்பாக்ட் இருக்கும்ல மார்க்கெட்ல. ஸோ அதனால அது வெளி ஃபேக்டரா வந்து லோ உடஞ்சு கீழே போச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நாளைக்கு என்ன, இன்னைக்கு என்ன சேஞ்ச் ஆச்சு, நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கீ லெவல்ஸா வந்து நான் அதே தான் சொல்றேன், திரும்பி அகெயின் சொல்றேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதே லெவல் தான் இருக்கு, சப்போர்ட் நம்ம அங்க பார்த்த சப்போர்ட்டே தான் இருக்கு, சப்ளை வந்து இப்போ வந்து இந்த 2 டே உடஞ்சது பார்த்தீங்களா, இந்த 2 டே உடஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை மார்க்கெட் ஏதாவது புல் பேக் கிடைக்குது அப்படின்னு நினைச்சா இந்த சப்ளையை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க பேரிஷா நினைக்கிறீங்க, லாஸ்ட் 2 டேஸா ஒரு லோ உடஞ்சது பார்த்தீங்களா, பட் ஆனால் நம்ம பார்க்கறது வந்து இந்த சப்போர்ட் தான், நேற்றே இந்த சப்போர்ட் தான் பார்த்தோம். பட் இந்த சப்போர்ட்ல இருந்து ஃபர்தரா கீழே அப்படின்னா இந்த 24,280 இருந்து 330 தான் ஜிமான் ஜோனா இருக்கு. ஒருவேளை இப்போ இது புல் பேக் ஆச்சு, இந்த 420 இன்னைக்கு பவுன்ஸ் ஆச்சு, ஒருவேளை நாளைக்கு உடையுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த ஜோனா தான் இருக்கும் அப்படின்றதான் நீங்க கீ லெவல்ஸ்ல வந்து மார்க் பண்ணிக்க வேண்டிய ஒரே விஷயம். இப்போ நாளைக்கு என்னெல்லாம் பார்க்கலாம், என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நம்மளோட மார்க்கெட் வியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பேரிஷ். ஏன் பேரிஷ், ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ உடஞ்சி கீழே வந்துச்சு. அப்புறம் நேத்தோட 2 நாளோட லோவும் நீட்டா உடஞ்சது தான் ரீசன். அதே மாதிரி கீ ஜோனோட ரீசனும் நம்ம பார்த்துட்டோம், நேற்று 2 டே உடஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஃபர்தரா பேரிஷ் போகணும்னா என்ன கன்ஃபர்மேஷன் ரிக்வயர்டு, 24,420 கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆக ஆரம்பிச்சதுனாலே போதும், ஃபர்தர் பேரிஷ்னஸ் உள்ள வந்துடும் தெரியுமா. அப்போ இதோட இன்வாலிடேஷன் பாயிண்ட் என்னவா இருக்கலாம், இன்னைக்கு லோ உடஞ்சது அப்படின்னா என்ன பண்ணலாம்,
நீங்க நேத்தோட ஹையை வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம் இந்த பேரிஷ்னஸ்க்கு. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி புல் பேக் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து என்னோட பயஸ் வந்து நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும்னா நான் ஆல்ரெடி பேரிஷ் தான் இருந்தேன். ஓகேவா, லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் நான் புலிஷ்ட் ஒரு பயஸ் இருந்தேன். அந்த பயஸ் எங்க நான் உடைப்பேன் அப்படின்னா 24,280 320 லெவல் உடையுதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் சொன்ன லாங் டேர்ம்ல நான் உடஞ்சிருவேன், பேரிஷ் வந்து நல்லா அட்டாக் ஆயிட்டேன்னு. அந்த இடத்துல தான் நேத்து நான் ஒரு புல்லிஷ் பொசிஷன் இனிஷியேட் பண்ண ஞாபகம் இருக்கா, மைல்ட்லி புல்லிஷ்னு. அதை நம்ம பார்ப்போம் ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது நான் பார்ப்போம். அப்போ அதுக்கு நான் எங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டு கொடுப்பேன் அப்படின்னா 24,280 இல்லை 320 இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிமாண்ட் ஜோன் உடையும் போது தான் நான் வந்து என்னோட அந்த புல்லிஷ் பொசிஷன் கொடுப்பேன். இப்போ பேரிஷ் பொசிஷன் நான் ஆல்ரெடி பேரிஷ் பொசிஷன் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் 24 இந்த 340 400 ரைஸ்ல இருந்து வரும்போதே வந்து அந்த சேனல் டாப்பை பேஸ் பண்ணி சப்ளையை பேஸ் பண்ணி நான் பேரிஷ் பொசிஷனாக வச்சிருந்தது நான் அதை கேரி பண்ணிட்டே தான் இருக்க போறேன். இப்போ புதுசா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ்னு ஒரு பொசிஷன் எடுத்த ஞாபகம் இருக்கா, அந்த பொசிஷனுக்கான இன்வாலிடேஷன் பாயிண்டா இதை நிறுத்திக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை இது நடந்தா நான் என்ன பண்ணலாம், ஒன்று வெயிட் பண்ணி பார்ப்பேன் அந்த பயஸ் மாறுதா அப்படின்னு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன், என்னோட லாங் பொசிஷனுக்கு ரெடியூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ரிவர்சலுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிப்பேன். இப்போ இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அஸ் அ ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்ல, மார்க்கெட்டு ஸ்டெப்பாக நவரும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற பிளானை மட்டும் கையில் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த நாள் இல்லை எல்லா நாளுமே நம்மளால ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதான் நான் திரும்பி திரும்பி எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு என்னெல்லாம் நடக்கிறது. இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் புல்லிஷ் பொசிஷன் ஒன்று வச்சிருக்கிறேன், சரியா, மைல்டு புல்லிஷ்னு வச்சாங்களேன். இப்போ நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த 420லேருந்து பவுன்ஸ் வரணும். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு அந்த லெவல் உடையாதனால நான் எப்பவுமே ரெகுலராக சொல்கிற ஒரே வார்த்தை, எக்ஸ்பைரிக்கு ப்ரெஷருக்கு மேஜரான சப்போர்ட் உடையிலன்னா அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ ஜென்ரலாக ஒரு சின்ன புல் பேக் வந்து வரும், சரியா. அந்த புல் பேக்கு தான் நான் அந்த மைல்டு புல்லிஷை வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கேன், அதை எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், எப்படி மாற்றிருக்கேன் ஸ்லைட்டாக அப்படின்றதையும் டீசெயிலாக பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து ஜென்ரலாக இதுக்கு வந்து எப்போ இந்த பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 420க்கு கீழே போச்சுன்னா, ஓகேவா, 420க்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த லெவலில் வந்து நான் விட்டுடுவேன். இது வந்து ஃபர்தராக மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் சார்ட்டாக எப்படி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இங்கே இருக்குது, ஓகேவா, 24,520ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் நேற்று முன்னாடி 2 நாளா உடஞ்சி கீழே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த லெவலுக்கு மேலே திரும்பி போய் மார்க்கெட் மேலே உட்காந்துக்கிச்சுன்னா இந்த சினாரியோ வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஓகேவா. கிளீனா புரிஞ்சதா? இப்போ இந்த சினாரியோ புல்லிஷ் சினாரியோ எப்படி வரும் அப்படின்றது கிளீனா புரிஞ்சதா? சப்போர்ட்ல இருக்கு, நானும் வந்து மைல்டு புல்லிஷ் தான் வச்சிருக்கிறேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த லெவல், ஏன்னா நேற்று 2 நாளா உடஞ்சி இப்போ கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு மேலே திரும்பி மார்க்கெட் ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இது புல்லிஷ் சினாரியோ மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த புல்லிஷ் சினாரியோட டார்கெட் என்னவா இருக்கும், ரொம்ப சிம்பிள், நம்மளோட சப்ளை இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா போதும், கரெக்டா. இப்ப நேற்று 2 நாள் லோ உடஞ்சதுல, அப்போ அதுக்கு ஒரு பேரிஷ் சினாரியோ வரணும்ல. அப்போ அந்த பேரிஷ் சினாரியோ வந்து இப்போ ஆல்ரெடி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நானும் வந்து டாப்ல இருந்து பொசிஷன் பேரிஷா தான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பேரிஷ் சினாரியோ கண்டினியூ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அகைன் இதே சப்போர்ட் இந்த 24,420ன்ற சப்போர்ட் வந்து நம்மளுக்கு உடஞ்சதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த பேரிஷ் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு தெரியுமா. அப்புறம் லோ டைம் ஃப்ரேம்ல ஆல்ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல மாறணும்னு நான் என்ன சொல்லியிருந்தேன், 24,280லேருந்து 330 லெவலு. ஏன்னா அது மேலே ஏறும்போது நல்லா ஸ்ட்ராங் சப்ளையா இருந்த லெவலு மல்டிபிள் டைம்ஸ் நீங்க டெய்லி சார்ட் எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த லெவல் வந்து நிறைய தடவை வந்து ரீடெஸ்ட் ஆனதுனால, சரியா, அந்த லெவலை வந்து நான் மேஜரா லெவலா வந்து நான் மார்க் பண்றேன். இப்போ அந்த லெவல் வந்து என்ன அப்படின்னா இந்த லெவலா இருக்கும், சரி. ஏன்னா நிறைய தடவை மேலே போகும்போது வந்து இங்கே திரும்பிச்சு, திரும்பி இங்கே திரும்பிச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. ஸோ அது வந்து நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த 330லேருந்து 280 அந்த ஜோன் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலாக வரும், சரியா. இப்போ நானும் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்த தான் வந்து நான் ஜென்ரலாக மார்க் பண்ணுவேன். இப்போ அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுவும் கீழே போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த மொத்த ரைஸுமே வந்து நெகோஷியேட் ஆயிடுச்சு அப்படின்றதான் நான் எதிர்பார்க்கறது. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அதுதான் வைப்பேன். அது வேற வேலை உடஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சப்போர்ட்னு சொல்லி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா 24,100 அதுக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டு அப்படின்றதான் நீங்க ஸ்ட்ரக்சரலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாட்டு, சரியா. அப்புறம் இப்போ இந்த நோ ட்ரேட் ஜோனுன்றது வந்து இப்போ இதே மாதிரி தான். இப்போ இந்த 420க்கும் 520க்கும் உள்ள இருக்குதுன்னே வச்சுப்போமே. ஏன்னா நம்ம பார்த்தோம் 420ன்றது சப்போர்ட்டு, ஏன்னா அங்கேருந்து கரெக்டாக பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சது.
இப்போ இந்த 525 வந்து இந்த இடத்துல உடஞ்சாயிடும் சரியா. திரும்பி ரீகெயின் ஆகி அது மேலே போகாமல் இருந்ததுன்னா இப்போ இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நோட் ரவுட்ஸ் என்னன்னு மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மொமெண்டமாக ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி ஷேக்கியான ஜோனாக இருக்கும் இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவில் மார்க்கெட்டு சரியா. அதனால அது ஒரு கிளாரிட்டி கச்சோடனே நீங்கள் எடுக்கிறதுனா எடுக்கலாம். இல்லைனா நான் வந்து என்ன பண்ணலாம்னா நான் இது வந்து இதுக்கு மேலே போனால் என்னோட அப்சைடு வந்து நான் ஓப்பன் அப் பண்ணி வச்சிருப்பேன். இது மாதிரி இந்த மாதிரி கீழே போச்சுன்னா என்னோட பியரிஷ் பொசிஷன் வந்து ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் வச்சிருப்பேன். இப்போ இந்த 3 சினாரியோஸ் வந்து ஆஸ் அ ட்ரேடரா ஓகேவா, ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடரா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியணும். எதனால நான் புலிஷா போவேன், எதனால நான் பியரிஷா போவேன். அப்படி இல்லைன்னா இந்த ஜோன்ல எந்த ஜோன்ல நான் ட்ரேட் எடுக்காம கம்முன்னு நான் மூடிட்டு ஓரமா நிக்கணும். அதாவது எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும். என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் வச்சுட்டீங்கன்னா இது நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பயஸை பேஸ் பண்ணி நம்ம பண்றதுனால நம்ம ப்ரெடிக்டா பண்ண வேண்டாம். இங்கிருந்து போயிடும், இங்கிருந்து திரும்பிடும் அப்படின்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி இந்த சினாரியோ வருதா இல்லை இந்த சினாரியோ வருதா இல்லை இதுல நிக்கிதா மார்க்கெட் நாளைக்கு அப்படின்றத மட்டும் நீங்க ஒழுங்கா பிளான் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு நாளும் உங்களுக்கு ஈஸியா வந்து நல்லதாவே அமையும் அப்படின்றதான் என்னோட இதுவா இருக்க போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா சரியா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருவோம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொசிஷன்ஸை பார்த்துருவோம், கடைசியாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். ஸோ அகைன் கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ் எப்பவுமே டெய்லி நம்மளோட பொசிஷன்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இது வந்து நம்ம அந்த என்னது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ரன் பண்ணுறோம்ல ஒரு அக்கௌண்ட்டை, அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஏன்னா இப்போ அதுதான் நான் பெரிய பொசிஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்றதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 120 பாயிண்ட் கீழே வந்ததுனால தான் இது ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஒரு மாதிரி கன்சாலிட் ஆயிருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக இல்லை. ஒரு 1000 ரூபாய் நெகட்டிவ், ஒரு 3000 ரூபாய் நெகட்டிவ், ஒரு 10,000 ரூபாய் நெகட்டிவ், ஒரு 15,000 ரூபாய் நெகட்டிவ், ஒரு 2,000 ரூபாய் பாசிட்டிவ்னு சொல்லி கடைசி 4-5 நாளாக வந்துச்சு. இன்னைக்கு தான் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்ததுனால இதில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு. இப்போ இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நான் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பொசிஷனில் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு நான் என்னோட பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேக்டாக வச்சிருந்தேன் எல்லா கால்ஸையும், அதெல்லாம் கொஞ்சம் புக் பண்ணிட்டு ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வீக்காக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் நான் வச்சிருந்த கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 24 கால் வந்து நான் 600 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன், அது 666 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன் சரியா. நான் ப்ராஃபிட்ல தான் வெளில வந்திருக்கேன். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ டீப்பாக வந்து நம்ம செல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு சில இதெல்லாம் மாற்றி வச்சுக்கிறேன் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து ஆக்சுவலாக 12th ஆகஸ்ட் நிறைய பேர் வந்து நோ ட்ரேட்னு சொல்கிறாங்களே, அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜென்ரலாக சரி நம்மளும் வந்து நோ ட்ரேட்ல வந்து கலந்துப்போம். ஆனால் என்னன்னா நம்ம பொசிஷனை கொஞ்சம் உஷாராக மாற்றி வச்சிட்டோம்னா நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஒன்றும் ட்ரேட் பண்ண அவசியம் இருக்காது, ரிஸ்க்கை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணினேன். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இது. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நம்ம ஞாபகம் இருக்கா மந்த் ஆன் மந்த் பொசிஷன் மட்டும் நம்ம அந்த என்னது ஆலிஸ் ப்ளூவோட ஒரு அக்கௌண்ட்ல ரன் பண்ணுவோம்ல, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 34,000 ரூபாய் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ப்ராஃபிட் பாக்குறோம். கரெக்டா 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் இப்படியே இருந்தது வந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு 34,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது, நான் பெரிய பொசிஷன் தான் கேரி பண்ணிட்டு வந்தேன். இதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஜென்ரலா ஆர்டரே போடுறது இல்லை. நேற்றும் பாத்தீங்கன்னா தெரியும், முந்தா நேற்று பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல வந்து ஒன்றும் பெருசா நான் ஆர்டர்ஸ் போடல. ஏன்னா லாங் டேர்ம்ல பொசிஷன் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன அப்டேட், நம்ம அந்த ஏற்றம் அக்கௌண்ட்ல வந்து நம்ம பண்ணுவோம்ல, அதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில கொஞ்சம் அந்த எனக்கு கொஞ்சம் 2-3 விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரீஷபிள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மொத்த பொசிஷனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நேற்றுலேருந்து ஒரு 6,000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக நான் அதில் கொஞ்சம் லிக்விட் பீஸ்லாம் வச்சிருந்தேன், அதையும் கொஞ்சம் லிக்விடேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் பொசிஷன்லாம் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக சஃபர் பண்ணலாம், ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஜீபூல வந்து நவுத்திட்டே வரேன்ல. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்ததுனால நான் மொத்தமாக எல்லா பொசிஷனும் நில் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பே அவுட் மார்க் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நவுத்திடலாம் அப்படின்ற ஆங்கிள் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பொசிஷன் வந்து வெறும் ஒரு 6,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் காலையிலேயே கட் பண்ணிட்டேன், இருக்கு வச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 10-12,000 ரூபாய் வந்துருக்கும். பட் ஆனால் இந்த பொசிஷனை நான் இனிஷியேட் பண்ணதுலேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த பீரிஷ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று எப்போ ஞாபகம் இருக்கா, 24 கால் 24 புட்டு, அதுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருந்தேன்ல, அது வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணினேன். அப்புறம் அகைன் கம்மிங் பேக் டு நம்ம அந்த ஜிபோர்ட் அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணிட்டேன் நான். நீங்கள் பொசிஷனாக பார்த்தீங்கன்னாலும் சரி, சரியா பொசிஷனாக பார்த்தாலும் சரி நார்மலில் பார்த்தீங்கன்னாலும் சரி இன்னைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. பட் ஆனால் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் லோட் பண்ணிட்டுருக்கிறேன். அதில் ஃபண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ப்ளஸ் பண்ணி உள்ளே எடுத்துன்னு வரேன். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நோத்தி வந்து இப்போ தான் ஈக்விட்டி கொலாட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதான் இந்த ஸ்டாக் ஆஃப் தி எல்லாம் பார்க்குறோம்ல, அதையும் வந்து நான் இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கிறேன். மொத்தத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இது கொஞ்சம் பல்காக வந்து ஒரு மார்ஜினில் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதை வந்து இன்றைக்கும் வந்து இது நல்லபடியாக போச்சு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து டெய்லி நம்ம ரெகுலராக பார்க்குற அப்டேட்டு.
அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியா ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று வந்து மைல்டு புல்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொசிஷன் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த பொசிஷன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். அதையும் வேணா கூட நம்ம பார்ப்போம் அது என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு நிமிஷம். என் சைட்ல இருந்து நான் இதை எடுத்துக்கிறேன். நான் நேற்று வந்து காமிக்கும் போது நம்ம மொத்தம் 6 லாட்டு காமிச்சிருந்தேன் கரெக்டா? அதில் நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணேன் இன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த பொசிஷனை நான் அப்படியே வச்சிருந்தாலும் ஓகேவா, அப்படியே வச்சிருந்தாலும் எனக்கு 9,000 ப்ராஃபிட் தான். நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. இன்னைக்கு நான் 2 விஷயங்கள் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. ஆக்சுவலாக இதுதான் அந்த பொசிஷனாக இருந்துச்சு. மார்க்கெட் கீழே வந்தாலும் ஓகேவா, அந்த மார்க்கெட் கீழே வந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ல தான் இருந்துச்சு. நான் மைல்டு புல்லிஷ்னு தான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நான் ப்ராஃபிட் நான் வந்து பே ஆஃப் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது க்ளீனாக சொன்னேன். நான் வந்து ஒரு லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் 420 கீழே போச்சுன்னா இந்த ரிஸ்க் அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன நடந்துச்சு, மார்க்கெட்ல என்ன சேஞ்ச் ஆச்சு நல்லா நோட் பண்ணிங்களா? மார்க்கெட் வந்து மேலே இருந்துச்சு. இன்னைக்கு லாஸ்ட் 2 டேஸோட லோ உடஞ்சுதா? அந்த லோவோட நம்பர் என்ன தெரியுமா? 24,500 லெவல்ஸா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 6 லாட் எடுத்த இடத்துல ஓகேவா, சும்மா 2 லாட்டு மட்டும் 24,500 காலை வந்து சும்மா செல் பண்ணி விட்டுருக்கேன். சரியா? இது நம்ம ஓப்பனாக செல் பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா ஏற்கனவே 6 6 6 வச்சிருந்தோம்ல, அப்போ 6 இப்படி நல்லா செல்லுன்றதுனால இதை போட்டு இப்படி டைட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் இது மொத்தம் 6 லாட்டுக்கு காமிக்கிறேன். இல்லை நீங்கள் 3 லாட்டுக்கு பார்க்கறதுனாலும் நான் ஒரு அக்கௌண்ட்ல வந்து வச்சிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க. இப்போ நான் வந்து புல்லிஷ்னு சொன்னேன், அதுக்கான விஷயங்களை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ இந்த இதை பார்ப்போம். இதுலயும் அதே தான், இதுலயும் அதே தான். நேற்று வந்து இதுதான் லாங் எடுத்திருந்தோம். இப்போ இந்த அக்கௌண்ட்ல நான் சும்மா ஒரே ஒரு லாட் மட்டும், ஏன்னா இது 3க்கு 1 நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 3க்கு இது ஒரு லாட் மட்டும் செல் பண்ண. ரீசன் அது ஏன் செல் பண்ணேன், நான் மைல்டு புல்லிஷ்னு சொல்லி ஒரு பொசிஷன் வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இப்படி வச்சிருந்தேன் பொசிஷனு. இந்த பக்கம் ஃபிக்ஸ்ட் ரிஸ்க் இருந்துச்சு, அந்த 420 கீழே ரிஸ்க் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் கரெக்டா. அதனால எனக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இப்போ 3 லாட்டுக்கு எனக்கு 5,000 ப்ராஃபிட்ல தான் இருக்கு. அதனால நான் ஸ்ட்ரக்சரா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லாஸ்ட் 2 டேஸ் லோ அடைஞ்சதுனால ஜஸ்ட் ஒரே ஒரு லாட், 3 லாட்டுக்கு ஒரு லாட் வந்து இதில் பண்ணியிருந்தேன். நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷனையும் சேர்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது பே ஆஃபா வந்து இங்கேயும் பார்க்கலாம். இப்போ இது இந்த பொசிஷன் வந்து ஸ்டில் இது என்ன பொசிஷனு, அகைன் நான் மைல்டு புல்லிஷ் தான். மேலே போனாலும் ப்ராஃபிட் தான் வரும், கீழே வந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி இந்த ரிஸ்க்கை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கணும். சரி, இந்த ரிஸ்க்கை நான் எப்படி கம்மி பண்ண போறேன் அப்படின்றத நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? நான் எப்படி மைல்டு புல்லிஷ் நேர்த்தேன் ரைட்டா? மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போல. நான் நேற்று கூட சொன்னேன் நம்ம டெலிகிராம்ல, நம்ம வேற இப்போ பார்த்து புல்லிஷ் பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. நேற்று வர நானே வந்து நக்கலா வேற சொன்னேன். ஆனால் என்னாச்சுன்னா அதே மாதிரி தான் கீழே தான் வந்துச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வழியா நம்ம அட்ரஸ் பண்றதுனால சரியா, ஜஸ்ட் இப்போ இதுல வந்து ஒரு 8 லேக்னு வச்சுப்போம், இல்லைன்னா கம்மினா 3 லாட்டுக்கு வந்து 4 லட்சம் வச்சுப்போமா. 5 லட்சம் அக்கௌண்ட்ல நான் கிட்டத்தட்ட வியூ தப்பாயிடுச்சு, 1% ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஆங்கிள்லயாச்சும் நீங்க இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட. நான் ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ரீசன் வந்து அதான், நான் ஸ்ட்ரக்சரா போக ட்ரை பண்றேன். இங்கேயும் அதே தான், ஸ்ட்ரக்சரா தான். ஏன்னா இப்போ கீழே வந்து எனக்கு ரிஸ்க் வருமா, அந்த ரிஸ்க் அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த வழியை பார்த்துருக்கேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, இப்போ இல்லைனா இந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் லேர்னிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து நான் லேட்டே சொன்னேன். இது வந்து ஒரு லேடர் மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, இது மைல்டு புல்லிஷ்ட்டு சொல்லுது. இது ஏன் எக்ஸிட் ஆகணும், அப்புறம் இதுக்கு என்ன கண்டிஷன் வேணும். அந்த 420 லெவல் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம், 24,420. அது ஆனால் உடையில. ஆனால் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் 2 டேவா இந்த லோ வந்து உடஞ்சதுனால சரியா, அட்ஜஸ்ட்மெண்ட் லாஜிக்காக ஒன்று சொல்லியிருக்கேன். இப்போ இன்வாலிடேஷன் பாயிண்ட் அந்த 420 கீழே தான் இன்வாலிடேஷன் வரும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் சரி, இப்போ இந்த பொசிஷனை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பக்கமும் சரி, ரிஸ்க் வந்து டிஃபைன்டா இருக்கா. இப்போ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் ஓப்பனாக தான் வச்சிருக்கேன், பொசிஷன் வந்து இன்னும் ஓப்பனாக தான் வச்சிருக்கேன். இங்க நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி கிடையாது சரியா. இங்க நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எதனால மைல்டு புல்லிஷ்னு எடுத்தேன், நான் புல்லிஷ்னு எதனால எடுத்தேன், அது ஏன் மைல்டு புல்லிஷ்ன்ற மாதிரி ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணேன். அப்புறம் இப்போ ஸ்ட்ரக்சரா நம்ம ஃபாலோ பண்றதுனால நான் எப்படி என்னோட பொசிஷனை மாத்திருக்கிறேன். ஏன்னா இந்த லைனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணல, நான் மார்க்கெட்டா பார்த்தேன், ஸ்ட்ரக்சரா பார்த்தேன், அதை நான் மைல்டு புல்லிஷ்னு எடுத்தேன். அப்புறம் நேற்று 2 லோ வந்து நல்லா இருக்கும், ஹோல்ட் ஆகுது, நேற்று பேசணும். அப்போ இன்னைக்கு அந்த லோ உடையும் போது நம்ம அதுக்கான ப்ராசஸோ இல்லை அதுக்கான ரியாக்ஷன் நம்ம பண்ணணும்ல, அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுனீங்கன்னா போதும் சரியா. இதை ஃபாலோ பண்ணா எப்படி புல்லிஷ்னு ஒரு பொசிஷன் எடுப்போமா, அந்த வியூ ஃபெயில் ஆகி கீழே வருமா மார்க்கெட் 120 பாயிண்ட், அதுக்கும் 1% ப்ராஃபிட்டா காமிப்போமா. எப்படி இருக்கு? இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட மேஜர். நீங்க இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்குலாம் நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து டீனா போகிறோம் எம்டிஎம்மா காமிக்காம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து உங்களுக்காக காமிப்போம். ஏன்னா இந்த
இந்த புது மாடல்ல வந்து இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து நான் ஒரு வேளை பேரிஷ் பொசிஷன் எடுக்கிறேன்னா அந்த பேரிஷ் பொசிஷன் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். எல்லா பொசிஷனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வியூ வரப்பேன். இப்போ 420 உடையுதுன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து ஒரு பேரிஷ் பொசிஷனை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் எப்படி அகாமடேட் பண்றேன்னு பார்ப்போம். அதை வந்து உடஞ்சதுன்னா எப்படி பண்றேன், எப்படி க்ளோஸ் பண்றேன் அப்படின்றத இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம முடியும் போதும் நம்ம இதே மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்கலாம். பே ஆஃப் ஆகும். நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். இது வந்து நான் ஆக்சுவலாக இங்க 3 லாட்டா உங்களுக்கு ட்ரேடிங் போது காமிச்சேன். ஆனால் இங்கே 6 லாட்டா 2 செட்டாக வச்சிருக்கேன். நீங்கள் இதை ஒரு செட்னு வச்சிங்கனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி நவுத்துறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். பட் நான் ட்ராக்கிங்காக ரியல் ட்ரேடாக பல்க் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுனால நான் 2 லாட்டுன்னு வச்சிருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ராசஸ் தான் முக்கியம். இன்னைக்கு எம்டிஎம் அதெல்லாம் தூக்கி வெளில போட்டு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் தான் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிறது அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ராட்டஜியோ மித்த எதுவுமே வந்து நீங்கள் பெருசாக வந்து மைண்டில் எடுத்துக்க தேவையில்ல. இந்த ப்ராசஸ் என்ன, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் அதுக்கு தான் உங்களுக்காக நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம புதுசாக பார்க்க போகிற இன்னொரு ஸ்டாக் ஆஃப் த டே ஜிந்தால் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதை வந்து நான் ஏன் எடுத்தேன், அது அகைன் ஆக்சுவலாக வந்து ரெகுலராகவே நான் ஃபண்டமெண்டல் ஸ்னாப்ஷாட் போட்டுறேன். முடிஞ்சா இந்த ஸ்னாப்ஷாட் வந்து நான் முடிஞ்சா டெலிகிராம்லேயும் போட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து என்னன்னாலாம் அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அந்த கம்பெனி வந்து ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயில் ட்ரில்லிங்க்கு, அதெல்லாம் வந்து இவங்க ஈவன் ரெண்டுக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு நல்லா தெரியுமா, நான் ஒரு மாசமா சொல்லிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, க்ரூடோட ரேட் வந்து 150 போயிடும்ட்டு. நான் அந்த 150 போகிற வியூவுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கோட ப்ராக்சியாக நான் இந்த ஸ்டாக் வந்து வச்சுப்பேன். ரைட்டா? ஏன்னா இது வந்து ட்ரில்லிங் ரிலேட்டட் ஸ்டாக்கு. ஸோ க்ரூட் ஏற ஆட்டோமேட்டிக்காக இதோட பிஸ்னஸ் வந்து நல்லா போயிடும். ஸோ இப்போ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷனும் பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் ஏறி இருக்கு, நெட் ப்ராஃபிட்டே ஏறி இருக்கு, ROE ஏறி இருக்கு, ROCE ஏறி இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், EPS, அப்புறம் டெப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அது வந்துச்சு. அதே மாதிரி ப்ரொமோட் ஹோல்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்து என்னோட ரேட்டிங் படி, ஸோ இது வந்து நான் இதை எப்படி சொல்றது, ஏதோ என்னோட நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச ரேட்டிங்ல 10க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து 8 வரைக்கும் வரும். சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோட வியூ. வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ஒன்று ஸ்ட்ரக்சரலாக சூப்பராக இருக்க கம்பெனி, இன்னொன்று நான் க்ரூட் வந்து ஏறும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கான விஷயமா எனக்கு இங்கே வந்துட போகுது. ரைட்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். நான் வாங்கினதையும் நான் எங்கே வாங்கியிருக்கேன், என்ன வாங்கினேன், நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முழுக்க சொல்லிட்டேன், ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரு. சரியா? இது என்னோட பிகாஸ் நான் வந்து செல்ஃப் மேட் இன்வெஸ்டரு. ஸோ என்னோட லாஜிக் படி என்னோட காசை நான் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு விஷயமா செலக்ட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த சார்ட்டை வந்து இதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட சார்ட்டையுமே பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சார்ட்டை வந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஜிந்து ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் டெய்லியில் வீக்லியில் போயிடுங்க. சரியா? நல்ல ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஜோனில் தான் இருக்குது. சரியா? டெய்லியில் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. சரியா? அந்த டவுன் ட்ரெண்டு மாறி இப்போ அப் ட்ரெண்டில் போய் நல்ல புல் பேக் ஜோனில் இருக்குது. இந்த 580லேருந்து 600 வந்து நல்ல புல் பேக் ஜோனு. சரியா? நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். இன்னும் நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, நான் வாங்கிட்டேன். நான் வந்து காமிக்கிறேன் நான் இன்னும் வாங்கியிருக்கேன். நான் ஜஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ளச் பண்ணுற ஸ்டாக்காக இருந்தால் தாராளமாக நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு விட்டுறது. சரியா? அப்படி ஒரு ஸ்டாக் தான் வந்து இதில் வந்து நான் வாங்கியிருக்கேன். சரியா? நான் வந்து சிஎன்சிக்கு வாங்கிட்டேன். அதே மாதிரி தான் ஜென்ரலாக T+1 நம்மளுக்கு கிரெடிட் வரும். T+2 நான் ப்ளச் பண்ணிட்டு இதை ஓரம் கட்டிட்டு அவ்வளோதான். மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வீக்லிக்கு ஒரு தடவையோ வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஜென்ரலாக பார்ப்பேன். நான் அப்படி வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். நீங்கள் கரண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி லிக்விட் பீஸ் வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம HDFC பேசணும் நம்ம இதோ வீடியோவில். அதே மாதிரி ஏஞ்சல் லோன் பேசணும், அதையும் வச்சிருக்கிறேன். ITC பேசினா அதையும் வச்சிருக்கிறேன். ப்ரோட்டியான் வந்து பேசணும். ப்ரோட்டியான் வந்து ஆக்சுவலாக பிளட்ஜ் இல்லை, ஒரே ரீசன்னால வந்து நான் இந்த அக்கௌண்ட்டில் அக்யூமுலேட் பண்ணல. மற்ற அக்கௌண்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டே வரேன் இந்த ஜோனில். ஸோ ப்ரோட்டியானை பொறுத்த வரைக்கும் NSE-யோட அப்ரூவ்டு லிஸ்ட்டில் வந்து அந்த ஸ்டாக் இல்லை. பட் ஆனால் எனக்கு ஏஞ்சலில் வந்து அது லிமிட்டாக தரதுனால நான் வந்து ஏஞ்சலில் வந்து அந்த பொசிஷனாக வச்சுட்டு இன்டர்னலாக வந்து லிமிட்டாக வாங்கியிருக்கிறேன். அதனால அந்த பொசிஷன் வந்து இங்கே இல்லை. இது ரெகுலராக நான் ட்ராக் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே அங்கங்கே வச்சிருப்பேன். பட் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ்க்கு வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டாக் ஆஃப் த டேலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எது நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சோ அதெல்லாம் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் வந்து நான் இதை பண்ணியிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள் மக்களே.
ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். நான் ஐம் செல்ஃப் மேட் இன்வெஸ்டர், செல்ஃப் மேட் ட்ரேடர். ஸோ என்னோட மணியை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ரேஷனலாக வச்சு ப்ராசஸாக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ரேஷனலை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், இல்லை அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் பர்சனலாக இங்கெல்லாம் வாங்குறேன், இதெல்லாம் வாங்குறேன், ஏன் ரீசனு, நான் டெக்னிக்கலாக பேஸ் ஃபார்மேஷனு, அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டும் ரிவர்ஸ் ஆன இடத்துல, இப்போ இதுல இருந்து இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்தது, ரைட்டா? இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்றதுனால நான் வாங்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அகைன் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதே தான். இவர் என்ன டிப்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்களும் அந்த ரேஷனலை ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா, அவங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு எதுனாலும் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறிய ஒரு ட்ரேடிங் லெசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்றுல உடஞ்சது என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் ட்ரேட் எடுக்காம கூட இருந்திருப்பீங்க. நான் ஸ்ட்ராட்டஜியா எடுக்கிறதுனால நான் பொசிஷன் வந்து புல்லிஷாவே எடுத்து பியரிஷா போனாலும் ப்ராஃபிட்டா காட்டுறேன். பட் நிறைய பேருக்கு அந்த லக்ஸரி இருக்காது, நாலேஜ் இருக்காது, ஸ்கில் இருக்காது. பட் ஜெனரலா என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னும் சார் உடஞ்சிச்சின்னு ட்ரேட் எடுத்தா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்லாம் நினைப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் தான், இன்னைக்கு நீங்க உங்க கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ப்ராஃபிட்டபிள் டிசிஷன். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரியா? நான் இப்போ காமிக்கும் போது கூட காமிச்சேன் பார்த்தீங்களா, ஆலஸ் ப்ளூ அக்கௌண்ட்ல நான் தொடர்ந்து 3 நாளா வந்து ஆர்டரே போடாம ஆனால் காசு மட்டும் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களே. அதனால எவ்ரிடே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கேம்ல ஸ்டே பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துங்க. அதெல்லாம் என்ன இருக்க போகுதுன்னா, இங்கே தான் நேர்மை, நாணயம் அப்படின்ற மாதிரி டிசிப்ளின், பேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்சி, இது மட்டும் தான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகுன்னு வச்சுப்போம். ஏன்னா நான் உங்களை எப்பவுமே ஃபியூச்சர் மில்லியனர்ஸ் கூப்பிட்றேன்னா, அந்த ஃபியூச்சர் மில்லியனர் டெஃபினேஷன் வந்து நான் அங்கங்கே டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வி டோன்ட் ப்ரெடிக்ட் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ஃபியூச்சர் மில்லியனர்னா நீங்கள் போய் நான் இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கனாலே நீங்கள் ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக ஆகிடுவீங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல்ஸும் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோலயே, சரி நம்ம இந்த யூடியூப் சேனல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்டாகவே வச்சிருக்கிறோம். ஸோ முன்னாடி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ரெகுலராக டச்லேயே இருங்க. நான் அப்பப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அப்படின்றத க்ளீனாக சொல்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களோட செக்லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்கே போட்டிருக்கேன். கீ லெவல் என்ன லெவல் ஞாபகம் இருக்கா? மேலே போகிறதாண்டா 24 520க்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா புல்லிஷ் என்னன்னு எடுத்துக்கலாம். கீழே போகிற மாதிரி இருந்தால் 24 420க்கு கீழே போச்சுன்னா அந்த ஜோன் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? லோவர் டைம் ஃப்ரேம்ல எங்க கன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க, புல்லிஷ் இருந்தாலும் சரி பேரிஷ் இருந்தாலும் எப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? எங்க உங்க ட்ரேட் இன்வாலிடேஷன் ஆகும் அங்க ரிஸ்க் மெயின்டைன் பண்ணிக்கலாமா? கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிஜமாவே ட்ரேட் பண்ற பேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் நாலேஜ் எல்லாம் பண்றது நான் எப்படி பண்றேன்றதெல்லாம் காமிச்சிட்டேன். பட் இது புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சதை அதை பிளான் படி, ஏன்னா பிளான் போடுறது ஒரு விஷயம்னா எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிளான்னு ஒரு இல்லை, அது உங்க கையில தான் இருக்கு. அது உங்களுக்கு இருக்கா அப்படின்றதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் இந்த ஃபார்மேட்லாம் உங்களுக்கு சொல்லும் போது எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த பாயிண்ட் நாளைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ற ஒரே சேட்டை இந்த விஷயமா தான் இருக்கும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்தா இருக்கும். அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு நாளைக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அகைன் அந்த பிளான் படி பண்ணுவீங்களா அப்படின்றத மட்டும் தெளிவா நோட் பண்ணீங்க. அப்படி முடிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம், நீங்களும் வந்து ஃபியூச்சர் மில்லியனர்ஸா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் மில்லியனர்ஸோட மேஜர் டெஃபினிஷன் என்னது? வி டோன்ட் ப்ரெடிக்ட் த மார்க்கெட், வி ப்ரிப்பேர் ஃபார் தெம் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு அது நாலேஜை கொடுத்துருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இல்லை இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. நம்ம இதில் எதுவும் பெருசாக சார்ஜ்லாம் பண்றது இல்லை. இன்கேஸ் நீங்க வந்து அந்த டெலிகிராம் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த டெலிகிராம் வழியா வாங்க. ஸோ ஃபைனலா என்னோட நோட்டையும் க்ளோஸ் பண்றேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஐ எம் செல்ஃப் மேட் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லி தர்றது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க உங்களோட ஸ்கில்லை வளர்த்துங்க, உங்க ரிஸ்கை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால இந்த மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன்றா நான் சப்போர்ட் பண்றேன். நான் ட்ரேட் டிப்ஸோ வேற எந்த விஷயமும் பண்றது இல்லை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டில் தென் சைனிங் ஆஃப் தானி.